வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதுலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. திருவோண நட்சத்திரம், இந்த ஜூலை மாத பலன்கள் திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது? 4 பாதமும் இது மகரத்திலே இருக்கிற ஒரு நட்சத்திரம். சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். ரொம்ப புனிதமான நட்சத்திரங்க. ஏன்னா நம்ம வாமன அவதாரம், கிருஷ்ணனுடைய வாமன அவதாரம் கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான். இதுலேயும் குழந்தைங்கள்லாம் அம்மா பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம். இவங்க எப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னா, கொஞ்சம் பிள்ளைங்க வளர்கிறாங்களா, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக ஆகிற வரைக்குமே கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் தசை கொஞ்சம் உடல்நிலைகள் பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப சுட்டியாக இருக்காங்க. அடுத்தடுத்த டீனேஜ் 20 வயசுலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ராகு தசையில் இருப்பாங்க. ஏன்னா இது 20 வயசில் இருக்க பசங்க இதை பார்க்குறது கம்மி, ராகு தசை. ஆனால் உங்கள் பிள்ளைங்க யாராவது இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளோ சண்டைகளோ ஏதாவது ஒரு வம்பு எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நடக்கும். சில குழந்தைங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படும். படிக்கிற திறமை இருக்கும், பணம் கட்ட ஆள் இருக்காது. பணமும் இருக்கும், திறமையாக இருக்கும், அப்பா அம்மா கவனிக்க மாட்டாங்க. அதுமாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பாருங்கள். இவங்க ஆக்சுவலாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு 30 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் வாழ்க்கையை பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப போராட்டத்தில் இருப்பாங்க. 30 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஏன்னா குரு தசை வரும். நீங்கள் யாராவது இந்த குரு தசையிலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஜாக்பாட். ஏன்னா நீங்கள் குரு தசையில் இருக்கிறீங்க, குரு பகவான் வேறு 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால நல்ல ஜாக்பாட்டு. மோஸ்ட்லி இந்த குரு தசை நடக்கும் போதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கும். இன்கேஸ் யாராவது ஆகாமல் இருந்தால் பண்ணலாம். அதுலேயும் திருவோணத்தில் நான் நிறைய பேருக்கு செகண்ட் மேரேஜ் பார்க்குறேன். இது என்னுடைய ஓன் ரிசர்ச் தான். நிறைய பேருக்கு நான் செகண்ட் மேரேஜ் பார்க்குறேன். அந்த மாதிரி எதனா இருந்தாலும் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் மேரேஜும் ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. அடுத்து யாருன்னா குழந்தை பாக்கியம்னு தெரியுங்கன்னா, குரு தசையில் இருக்கவங்களாம் யாருன்னா குழந்தை பாக்கியம் தெரியுங்கன்னா தாராளமாக குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க. லேட் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்து சனி தசையிலாம் புரட்டி எடுக்கும். அதனால் என்னென்ன நல்லது பண்ணணுமோ குரு தசை எப்போ பண்ணிக்கோங்க. டைம் நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ இந்த வருஷம் இந்த ஜூனில் இருந்தும் டைம் நல்லாயிருக்கு. இந்த ஜூலை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இதில் யாராவது ஆன்லைன் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், ட்ராவலிங், நிறைய பேர் இது சந்திரனுடைய ஆதிக்கம்ன்றதால நீர் சம்மந்தமாக நிறைய பேர் இதில் வேலை செய்வாங்க. மர்ச்சன்ட் நேவியில் இருக்கிறவங்க, ஷிப்பில் வேலை செய்கிறவங்க, சில பேர் இந்த துபாய், அபுதாபி இங்கெல்லாம் ஆயில் ரிக்கில் வேலை செய்வாங்க. போயிட்டு ரிக்கில் 15 நாள் இருந்துட்டு 15 நாள் லேண்டில் இருப்பாங்க. 15 நாள் தண்ணி, 15 நாள் லேண்ட், அந்த மாதிரி இருப்பாங்க. இந்தமாதிரி வேலை செய்கிறவங்க, இல்லை இது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக டைம் நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய விஷயம் இவங்க ரொம்ப சாஃப்டானவங்க, நல்ல டைப்பு, ரொம்ப எமோஷ்னல். அதே சமயம் இதில் இருக்கவங்க நிறைய பேர் உடம்பு நல்ல ஊதத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சந்திரன் நல்லா குழுன்னு இருப்பாங்க. நீர் சத்து ஆக்சுவலாக ஸ்ட்ராங்குன்னு சொல்ல மாட்டேன், நீர் சத்து அது தொலைன்னு இருக்கும் உடம்பு. மகரம் வேறு, உடம்பு நல்லா போட்டுரும். ஒபிசிட்டி இஷ்யூஸ்லாம் வரும். இதனால் சில பேருக்கு திருமணம் தள்ளி போடுறது, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டக்குன்னு அதை சரி பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியான டைம். மேரேஜுக்கு சொல்லுவேன்.
அடுத்து இதில் யாராவது பிஸ்னஸ் எதனா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடினா அந்த பிஸ்னஸ் நல்ல நிலைக்கு உங்களுக்கு வந்து உயருங்க. சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ்க்கு டைம் சூப்பராக இருக்குது. முக்கியமாக பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்ன்றது ரொம்ப நல்லா உயரும். ஏன்னா போன வருஷமே சொன்ன மகரத்தில் இருக்க திருவோணத்துக்கெலாம் பிஸ்னஸ்க்கு அவ்வளோ டைம் நல்லாயிருக்கு. ஏன்னா இவங்க புத்திசாலி வேறு, ரொம்ப புத்திசாலி. டைம் நல்லாயிருக்கு. பிஸ்னஸை வளங்க, பிராண்டை வளங்க, கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அடுத்து பெரிய ஜாக்பாட் இருக்கும். அந்த ஜாக்பாட் வந்துருச்சு. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சரியான காசு, நல்ல காசு வரும். அது முக்கியமாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் நல்லாவே காசு வரும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு கூட சரியான காசு வரும். இப்போ சரி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஓகே. இன்னொன்று பெஸ்ட்டு என்ன சொல்லணும், முயற்சி. ஏன்னா மகரம் வந்து திருவோணமும் மகரமும் என்ன ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா ஒரு 7-8 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு கடைசி ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக தான் கொஞ்சம் மூச்சு விடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னா, எவ்வளோ முயற்சி செய்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறேன், யாரோ நல்லா இருக்காங்க, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு வந்து விடை கிடைக்குது. இப்போ வந்து நீங்கள் ஜெயிக்கிற காலகட்டம். நீங்கள் இந்த 7-8 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் வரும். இப்போ நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் பட்டுன்னு ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. நீங்கள் 5 அடி எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவன் உங்களை 10 அடி முன்னாடி கூப்பிட்டு போவார். அந்த மாதிரி முயற்சி ஸ்தானம்ன்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து இளைய சகோதரிகள் இவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கல்யாணமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யாரோ பிடிச்சிருக்கு, நீங்கள் பேசணுன்னா உங்கள் வீட்டில் இளைய சகோதரிகள் இல்லை அவங்க வீட்டில் இருக்க இளைய சகோதரிகள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜூனியர்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. அது இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஆல் பர்ஸாக அசைன்மெண்ட் பண்ணல, முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் ஜூனியர்ஸ் ஹெல்ப்புக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்ன வாமன அவதாரம் பிறந்த நட்சத்திரம், அவங்கள வழிபாடு பண்ணலாம். வராகமூர்த்தி, அதாவது பன்றி அவதாரம் இருக்க வராகமூர்த்தி, வராக பெருமாள் லக்ஷ்மி தாயரோடு சேர்த்து வழிபடலாம். சூப்பராக இருக்கும். அது பார்க்கவே அந்த மூக்கில் வந்து தந்தங்களில் வந்து அவர் பூமி வச்சுருப்பார், லக்ஷ்மி அம்மாவை தோலில் வச்சுருப்பார். அந்த ரூபத்தை வழிபாடு பண்ணுங்க. நிறைய ஆன்லைனில் இருக்குது, கோவில்கள் நிறைய இருக்குது. சென்னையிலே நெமிலியில் இருக்குது, நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த ரூபத்தை வழிபாடு பண்ண இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்க கால் பண்ணலாம். என்னால் எவ்வளவு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.